நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் சுவாசிச்சுட்டு இருப்போம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம சுவாசிக்கிற காற்றை பற்றி சம் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது வீடியோ உங்களுக்கு உடனடியே நோட்டிஃபை ஆகும். ஃபேக்ட் நம்பர் 1, ஏர் இஸ் மோஸ்ட்லி நாட் ஆக்சிஜன். ஈவன் தோ நம்ம ஆக்சிஜன் தான் நம்ம உலகத்துக்கு அத்தனை உயிர்களை உயிரோடு வச்சுருக்குறதுக்கு. ஆனால் நம்ம அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் நாட் தி மேஜர் திங். நம்ம எர்த்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் வெறும் 21% தாங்க. பாக்கி மோஸ்ட்லி 78% நைட்ரஜன் தாங்க கவர் ஆகிருக்கு. பட் இந்த நைட்ரஜன்லாம் எங்கே இருக்குன்னா அது கிட்டத்தட்ட இந்த க்ளவுட்ஸ்க்கு மேலே தாங்க. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா அது நம்ம அட்மாஸ்பியரில் இருக்காது. ஸோ டெக்னிக்கலி வி ஆர் லிவிங் ஆன் அ மைனாரிட்டி கேஸ். நம்பர் 2, நம்ம இப்போ சுவாசிக்கிற காற்று எல்லாமே டைனோசர் சுவாசித்த காற்றுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சம் ஆஃப் திஸ் மாலிகூல்ஸ்லாம் டைனோசர் ஒன்ஸ் இன்ஹேல் பண்ணது தாங்க. ஏர் மாலிகூல்ஸ் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது யாருனாலையும். அது தே ஹாவ் பீன் ரீசைக்கிள்டு சின்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இதாட்டி நீங்கள் சுவாசிக்கும் போது யோசிச்சு பாருங்க, நீங்கள் சுவாசிக்கிற காற்று டீரெக்ஸ் சுவாசித்த காற்றா கூட இருக்கலாம். ஃபேக்ட் நம்பர் 3, ஏர் இஸ் ஹெவி. என்னதான் ஏர் நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் அதுக்குன்னு சில வெயிட்லாம் இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம பாடிக்கு மேலே இருக்கிற காற்று கிட்டத்தட்ட 14 டன் இருக்குங்கிறாங்க. இது நம்மளுக்கு ஃபீல் ஏன் நம்ம பண்ணலைன்னா நம்ம ப்ரெஷர் எல்லாத்தையும் பேலன்ஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த வெயிட் தெரியல. ஃபேக்ட் நம்பர் 4, ஏர்னால் இந்த உலகத்தை சுற்றி ட்ராவல் பண்ண முடியும். ஒரு டைனி பார்ட்டிகிள் ஆஃப் ஏர்னால் இந்த உலகத்தை சுற்றி வர முடியுங்க இன்னும் ஜஸ்ட் அ ஃபியூ வீக்ஸ். ஸோ எல்லா ஏர் பார்ட்டிகளும் குளோபலி மிக்ஸ் ஆகி தாங்க வரும். அதனால தான் நம்ம நாட்டில் ஒரு பொல்யூஷன் ஏற்படுத்தினால அது பக்கத்து நாட்டிலையும் தாக்கம் ஏற்படுத்தும். which means the world is literally sharing one breath. Fact number 5, warm air, cold air. இது ரெண்டுத்தில் எது ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ டெக்னிக்கலி கோல்ட் ஏர் தாங்க ரொம்பவே ஹெவி. ஏன்னா கோல்ட் ஏர் வார்ம் ஏரை விட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதனால தாங்க நம்ம கோல்ட் ஏர் எப்பயுமே சிங்க் ஆகும், ஹாட் ஏர் எப்பயுமே ரைஸ் ஆகும். ஃபேக்ட் நம்பர் 6, என்னதான் நம்ம உலகத்தில் ஏர்னால தான் ஜீவராசிகள் வாழ்கிறதுனாலும், ஆனால் ஸ்பேஸில் போனோம்னா நோ ஏர், சிம்பிளி ஏரோட பர்சன்டேஜ் 0 தாங்க. நம்ம பேசுகிற இந்த சவுண்டு ட்ராவல் பண்ணணுன்னா ஏர் தேவை. ஸ்பேஸில் அந்த ஏரே இல்லை. ஸ்பேஸில் நம்மளால் சவுண்டு ட்ராவல் பண்ண முடியாது. அங்கே ஸ்பேஸ் எப்பயுமே சைலண்ட்டாக இருக்கும் ஈவன் தோ எக்ஸ்ப்ளோஷன்ஸ். ஃபேக்ட் நம்பர் 7, பிளான்ட்ஸ் ஆர் தி ரியல் எம்பிபிஸ். பிளான்ட்ஸ் நம்மளுக்கு வெறும் ஆக்சிஜன் மட்டும் தர்றது இல்லைங்க. அது நம்ம ரிலீஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை க்ளீன் பண்ணி நம்மளுக்கு திரும்பி ஆக்சிஜனாக திருப்பி தருதுங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ ஒரு நல்லா வளர்ந்துருக்கிற மரம் 2 மனுஷங்களுக்கு தேவையான ஏரை தர முடியும் நமக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மரத்தை நட்டி நம்ம ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பை. அனதர் வீடியோவில் சந்திப்போம்.